வணக்கம் தலைமைகளே. ஈரான் மீதான தாக்குதல் 13ஆம் நாள். இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை உங்கள் மனசில் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா வந்திருக்கின்ற தகவல் மிகப்பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய தகவல் நமக்கு வந்திருக்கு. நேற்று கூட 12ஆம் நாள் பதிவு கூட எனக்கு பிடிக்கலை, இடையில சண்டை நிறுத்துறது. ஆனால் இன்னைக்கு வேறு வித தகவல் வந்திருக்கு. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் உள்ள ஜிகாதி வெறியர்களுக்கு இந்த போரின் முடிவு ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஈரான் மட்டுமல்ல, லெபனானுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள ஜிகாதி வெறியன் எவன்லாம் இருக்கானோ, கம்பு சுத்துறானோ, அவனுக்கு முழுவதுக்குமே, அவனுக்கு முழுசுக்கும் இந்த ஈரானுக்கும் லெபனானுக்கும் நாம் தரும் முடிவு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று ட்ரம்புக்கு வலியுறுத்தி உள்ளார். அவர்கள், அதாவது ஜிகாதி வெறியர்கள், பழைய ஈரானையும் பழைய லெபனானையும் பார்க்க விடக்கூடாது. உலகம் முழுவதும் உள்ள ஜிகாதி வெறியன்கள் பழைய ஈரானையும் பழைய லெபனானையும் பார்க்க விடவே கூடாது. நம்ம அந்த அளவுக்கு அடிக்கணும்னு சொல்லி ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளார் நெத்தன்யாஹூ. அதாவது தினமும், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அல்லது இருமுறை ட்ரம்ப்பும் நெத்தன்யாஹூவும் டெலிஃபோனில் பேசுவது இந்த சண்டை சமயத்தில் வழக்கமாக உள்ளது. அதுபோக ட்ரம்பை சுற்றி இருப்பது யூத லாபிம்பாங்க. அவரை சுற்றி அவருக்கு அறிவுரை தருவது எல்லாமே யூத மக்கள். பொதுவாக நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமண லாபி அந்த அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட இருக்கும். ஆட்சிக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் அவர்களுக்கு அறிவுரை கூறுவது, அவர்களை முடிவை எடுக்க வைப்பது பிராமணர்கள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே பிராமண லாபி இருக்கும், அமெரிக்காவில் யூத லாபி. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சண்டை நிறுத்தம் எதையும் அறிவிக்க வேணாம், கொஞ்சம் நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும். உலகம் உள்ள ஜிகாதி வெறியர்களுக்கு நம்ம ஒரு பாடத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காங்க. ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய துள்ளலுடன் அந்த பேட்டியை கொடுத்தாரு. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு அவர் சொல்லும் போதே மிகப்பெரிய ஆரவாரத்தோட சொன்னார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. பேசியதை சரியா சொன்னார். இந்த சண்டை முதல் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. முதல் 1 மணி நேரத்தில் நாங்கள் சண்டையை முடிச்சுக்கிட்டோம், வெற்றியை பெற்று விட்டோம். வெற்றி என்று என்னால் பதிவு செய்திருக்க முடியும், ஆனால் ஃபினிஷ் த ஜாப், மீதம் இருக்கும் வேலைகளை முடிப்பதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்திருக்கார். அதாவது இந்த அலி கொமேனி குடும்பம் கும்பலை முதல் 1 மணி நேரத்தில் கொண்டது போரின் வெற்றி தான். அந்த தலைமை எப்பொழுதுமே பார்த்துக்குங்க, அந்த தலைமை தான். அதுக்கு மாற்று நீங்கள் என்ன கொண்டாலும் அந்த நபருக்கு இணையாகவே முடியாது. அலி கொமேனிக்கு மாற்றே கிடையாது, யாரை கொண்டாலும் முடியாது. 37 வருஷம் ஆளுமை, அவனை கொண்டதே வெற்றி தான் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கச்சா எண்ணெய் தோண்டுவது தேவைக்கு ஏற்ப தோண்டுவாங்க. பிரச்சனை அதிகமாச்சுன்னா அதிகமாக தோண்டுவாங்க ரிசர்வர். அதனால் தேவை இல்லாமல் இருக்கும் கையிருப்பை காலி பண்ண மாட்டாங்க. ட்ரம்ப் உலகம் உள்ள பிற நாடுகளுக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. 40 கோடி பேரல் அதிகமான கச்சா எண்ணெயை கையிருப்பிலிருந்து எடுங்க. ஒருவேளை இந்த சண்டை நீடிச்சாலோ, அந்த பகுதியில் எண்ணெய் வரத்து குறைஞ்சாலோ, இந்த 40 கோடி பேரல் இனி கச்சா எண்ணெய் எரிவாயு விலை ஏறாமல் பார்த்து கொள்ளும், சரளமாக அந்தந்த இடத்துக்கு மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு. எப்போவுமே இந்த தேவையற்ற புரளிகள், ஒரு சாதாரண மக்கள் இப்படி புரளியை நம்புறது கூட ஏற்றுக்கொள்ள விஷயம். ஆனால் அரசியல் கட்சிகள் இதை வைத்து அரசியல் பண்ணுவது சில்லறத்தனம். அதாவது ஈரான் முழுசா நிப்பாட்டினாலும் சரி, இல்லை அரபு நாடுகள் நிப்பாட்டினாலும் சரி, இருக்கின்ற கையிருப்பை அதிகப்படுத்தி பிற நாடுகள் கொடுப்பாங்க. அதாவது இன்னைக்கு, அதாவது புதுசாக போய் கச்சா எண்ணெயை தேடாமல் இருக்கின்ற கையிருப்பு ரிசர்வ் வச்சு 50 வருஷத்துக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பு பூமியில் இருக்கு. அதனால தேவையில்லாமல் வதந்திகள் வேணாம். நெத்தன்யாஹூ தெளிவாக ட்ரம்ப்புக்கு அறிவுறுத்தியிருக்காரு, வருஷம் இவங்களை போய் அடிக்க முடியாது. இப்போ நம்ம பாதியில் நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் போய் அடிக்கிறது, லெபனான் அடுத்த வருஷம் போய் அடிக்கிறது. அதனால வருஷம் அடிக்க வேணாம். இந்த சண்டையிலேயே மொத்தமாக முடிவுரை எழுதிடலாம் ஈரானுக்கும் லெபனானுக்கும் சொல்லி.
தரைப்படை என்ன பண்ணலாம் அப்படின்னு, தரைப்படை தேவை இல்லை அப்படிங்கிறார் நெத்தன்யாகு. தரைப்படை எதற்கு? விமான தாக்குதல், கப்பல் படை தாக்குதலில் அவர்களை அடிக்கிற அடியில், அதாவது ஈரான் இராணுவத்தை அடிப்பது மட்டுமல்ல, அந்த மக்களை அடிக்கும் அடியில் அந்த மக்கள் தெருவில் இறங்கி போராடி புதிய ஆட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் போராட வேண்டும். சொகுசா வீட்டில் படுத்துங்கிட்டு இங்கே இந்த மற்ற நாடுகள்லாம் சண்டை போட்டிருக்கும் போது அந்த மக்கள் சொகுசா படுத்துங்கிட்டு அன்னைக்கு போராடினாங்க. போராடும்போது என்ன சொன்னாங்க? எங்களுக்கு வெளியிருந்து படைகள் வந்தால் போதும், உதவி செய்தால் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணுவோம். இன்னைக்கு மிகப்பெரிய அடிக்கிறாங்க. இந்த மக்கள் சொகுசா படுத்துங்கிட்டு இருக்காங்க. அதனால நெத்தன்யாகு என்ன சொல்றேன்னா, யூத ரத்தம் எப்பவுமே யூத ரத்தம் தான், அதுக்கு இணையே ஆகவே ஆகாது. தரைப்படையெல்லாம் வேண்டாம். இந்த ஈரான் இராணுவத்தை தாக்கும் சமயத்திலேயே சில இந்த பொதுமக்களுக்கு மீதான தாக்குதல்கள் அவர்களுக்கு வழியை கொடுத்தா அவனுங்க போராடுவானுங்க, புதிய ஆட்சி கொண்டு வந்துடலாம், நமது தரைப்படை அவசியம் இல்லைன்னு இருக்காரு. இப்போ வரைக்கும் ஈரானில் பொதுமக்கள் 1000 to 2000 பேர் நிச்சயமாக கொல்லப்பட்டிருக்கலாம். இந்த விமானப்படை தாக்குதலில் 8000 வீடுகள், ஈரானுக்குள்ள பொதுமக்கள் வீடுகள் முழுவதுமாக பகுதியாக சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள 8000 வீடு அடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த தகவல்லாம் இங்கே வரதில்லை. இங்கே ஏதோ ஈரான் பெருசாக அடிக்கிற மாதிரி கம்பு சுற்றுறாங்க. இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி பள்ளிகள், கல்லூரிகள், நீரேற்று நிலையங்கள் ரொம்ப முக்கியம். ஈரான் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணி அடித்தாங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய வழியில் கதறியாகணும். பயணிகள் விமான நிலையங்கள் லேண்ட்மார்க்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஈரானில் அந்த பொதுமக்கள் பிரமித்து பார்க்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் லேண்ட்மார்க்ஸ். அதுபோக எண்ணெய் கட்டுமானங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் சேமித்து வைக்கும் இடங்கள், இதையெல்லாம் அடிக்கிறதுனால தான் அந்த பொதுமக்களுக்கு வழி ஏற்பட்டு போராட ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இஸ்ரேல் வருது, அமெரிக்கா வருது, உயிரை கொடுத்து செலவு பண்ணி 1000 லட்சம் கோடி செலவு பண்ணி அந்த இராணுவ வீரர்களை கொள்ளுவாங்க. நம்ம சொகுசாக படுத்துக்கலாம், இவனுங்க படுத்து தூங்கலான்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கும். அவனுக்கு வழியை கொடுக்கலாம், அவன் போராடுவான், புதிய ஆட்சி முறையை ஏற்படுத்தி விடலாம். இந்த குர்திஸ் படை வீரர்களுக்கோ அல்லது நமது தரைப்படை வீரர்களோ இறங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அடிக்கலாம், அந்த மக்களையும் சேர்த்து, அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் ஃபினிஷ் த ஜாப், எடுத்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று ரொம்ப ஆரவாரத்தோட அவர் பேசினார். போஸ்ட் வார் பிளானையும் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த சண்டைக்கு பிறகு என்ன, அநேகர் அதையும் சொல்கிறாங்க, எது தெளிவானு. மிக தெளிவான ஒரு பிளான் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பங்களாதேஷில் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ண போகிறாங்க. இப்போ அங்கே மன்னரின் வாரிசு, முன்னாள் மன்னராக இருந்தார், இப்போ அவருடைய வாரிசு ரெசா பஹ்லவியும் அவருடைய 3 மகள்கள், பெண்கள் 3 பேருமே மெத்த படித்தவர்கள், அவர்களையும் ஈரானுக்குள் அனுப்ப தயார் செய்து கொண்டிருக்காங்க. இந்த அடி தாக்குதலாம் முடிஞ்சு இந்த மக்கள் போராட்டம்லாம் ஏற்பட்ட பிறகு ரெசா பஹ்லவி அவருடைய தலைமையில் அந்த 3 மகள்களும் கலந்து கொண்டு இடைக்கால அரசை நியமிப்பார்கள். அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் பங்களாதேஷில் பண்ணாங்க, அந்த யூனுஸ் தலைமையில் பண்ணாங்க. அதே போல செய்ய வேண்டியது. சரியாக 1 வருடம் கால அவகாசம், 1 வருடத்துக்குள்ள ஈரானை சீர்படுத்தி பொது தேர்தலை நடத்த வேண்டியது. அந்த தேர்தலில் ரெசா பஹ்லவியும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் போட்டிடலாம், அவர் மகள்கள் போட்டிடலாம். ஜனநாயக ரீதியில் பிற கட்சிகளும் போட்டிடலாம். அமெரிக்கா தலைமையில் மேற்கத்திய நாடுகள் பங்கு பெற்று ஒரு தேர்தல் நடத்தி புதிய ஆட்சிக்கு அந்த மக்களுக்கு கொடுக்கலாம். அதனால் அவரை 3 மகளோடு அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க. அவரும் தயாராகிட்டாரு. ஏன் மகளை சேர்த்து அனுப்புகிறாங்கன்னா, அங்கே பெண்களுக்கு நிறைய விடுதலை கொடுக்க வேண்டியிருக்கு. அநேக மாற்றங்களை அந்த பெண்களுக்கு கொண்டு வரணும், ஈரான் பெண்களுக்கு, அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு. அதனால் அந்த 3 மகள்கள் இவங்க வெளிநாட்டில் படித்தவங்க, அவர்கள் சீர் செய்வது மிகச் சரியாக இருக்குங்கிறாங்க. இது சண்டைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆட்சி முறையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டமும் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஈரானில் இராணுவ தளத்தை அடிக்கும் போது மக்களின் பயன்பாட்டிற்கான மக்களையும் அடிப்பது நடக்குது. அப்போதான் இவர்கள் போராடுவார்கள். இஸ்ரேல் இராணுவம் லெபனானுக்குள்ள
7 லட்சம் மக்களை, இப்போ வரைக்கும் 7 லட்சம் மக்களை அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இல்லை, அப்படிலாம் இல்லை, வெளியே போயே ஆக வேண்டும். அந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அந்த பகுதியில் இருக்க 7 லட்சம் மக்களை இப்போ வரைக்கும் வெளியே போக சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்கு சொல்கிறாங்க. இதே தான் காசால நடந்தது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெபனானியுமே இது கடைசி போராக இருக்க வேண்டும். இந்த ஹிசபுல்லா என்று ஒரு மிச்சம் மீதி எவனுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. 1,20,000 ரிசர்வ் இராணுவ வீரர்கள் இஸ்ரேலில் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இது மிக அதிகம். காசாவை அழிப்பதற்கு கூட இவ்வளோ இராணுவ வீரர் ரிசர்வ் வரல. 1,20,000 பேர் தயாரான நிலையில் இருக்காங்க. இந்த ஈரானுக்கு முடிவு கொடுத்துக்கப்பட்டு இந்த லெபனானுக்குள்ள போவாங்க. இந்த 7 லட்சம் மக்களை காலி பண்ண வச்சது, இன்னும் காலி பண்ண வைப்பது மிகப்பெரிய அழிவுக்குள் இந்த லெபனான் போகும் என்று தெரியுது. எப்படி காசா அழிந்ததோ லெபனான்லையுமே இந்த ஹிசபுல்லா பகுதி வீடுகளை அதை போல தரைமட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இது இறுதியாக வச்சுக்கலாம் லெபனானுக்கு அப்படின்னு இருக்காங்க. இது பெரிய மகிழ்ச்சியான செய்தியா இந்த லெபனானுடைய அதிபர் ஜோசப் ஆன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாயிண்ட் மிலிட்ரி ஆபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறார். அவர் இன்னைக்கு அதிபர், முன்னாள் முப்படை தளபதி, லெபனானில் மிகப்பெரிய படுகொலைகள் செய்தவர் என்று அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு. அவருடைய இராணுவ தளபதியாக இருக்கும்போது எண்ணற்றவரை மிருகத்தனமாக கொன்றவர், எனக்கே தெரியும். அவர் மேலே போர் குற்றச்சாட்டு உண்டு. இன்னைக்கு அதிபராக இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலோடு இணைந்து இஸ்ரேலிருந்து அவங்க அடிச்சுட்டு வரட்டும் அந்த இசபுல்லாக்குள்ள, நாங்கள் எங்கள் இராணுவ மேலே மூலம் அடிச்சுட்டு வரோம், அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம், ஜாயிண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி நேற்று ஜோசப் ஆன் அறிவித்திருக்காரு. அது இஸ்ரேல் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஜோசப் ஆன் கூட சேர்ந்து போராடுவது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா படுகொலைக்கு அஞ்சாதவர், அதாவது மிகப்பெரிய படுகொலைகள் அங்கே நடத்தணும்னா அஞ்சாதவர், அவனுங்களை இதோட முடிக்கணும். ஹிஸ்புல்லாவை ஒருத்தனையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னா இஸ்ரேலே செய்வாங்க. ஜோசப் ஆன் இணைவது இது சிறப்பாக இருக்கும். ஆனால் விரைவில் இந்த லெபனானுக்கு முற்றுப்புள்ளி ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாதி ஒருவனுமே இருக்க மாட்டான். ஹமாஸ் மண்மேடு, ஹமாஸ் சாம்பலானது போல, இந்த காசா மண்மேடானது போல இந்த ஹிஸ்புல்லாவும் சாம்பலாவா, அந்த அவன் இருக்கிற பகுதி நிச்சயமாக மண்மேடு ஆகும். அதே போல் இஸ்ரேலுக்குள்ள ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அளவு 90% குறைஞ்சு போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈரானில் ஆயுத பற்றாக்குறை ஏற்படும் சொல்லி. இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 28 மதியானத்துக்கு மேலே ஈரான்லேருந்து ஏவுகணை வர ஆரம்பிச்சது. அன்றைக்கு வந்த ஏவுகணை கணக்கு போடும்போது இன்றைக்கு வருகின்ற ஏவுகணைகள் அளவு 90% ஏவுகணைகளும் ட்ரோன்களும் குறைந்து போய்விட்டது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானுடைய ஆயுத அளவு. அதே சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்பை விட மிக அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்குள்ள தலைகீழ நடக்குது. ஈரான் சரிவை நோக்கி, அதாவது பின்னடைவை நோக்கி போயிடுச்சு. இவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக அதிகமாக இன்னைக்கு ஈரானுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஈரானுடைய அலி கொமேனியுடைய இராணுவம் IRGC அவர்களுடைய உத்வேகம் செயல்பாடுகள் குறைஞ்சிருக்கு. ஈரானுடைய மண்ணில் அவருடைய துணை இராணுவம் பாஜிஸும் அதே போலதான், அவர்களும் அந்த உத்வேகம் குறைஞ்சு மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு, சரண்டர் ஆகும் நிலைக்கு வந்திருக்காங்க. புதிய ஆட்சி வந்தால் போதும், எங்களை விட்டா போதும், நாங்கள் சராசரி வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம், புதிய ஆட்சி தேர்தலாக நடத்தி எங்களை விடுங்க அப்படின்னு கதறுகின்ற நிலைமைக்கு அவர்கள் போயிருக்காங்க. 90% ஏவுகணை குறையும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நேர்மாறான செய்திகள் இன்னைக்கு வரைக்கும் வந்துருக்கு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த 2ஆம் உலகப் போர் கோயப்பல்ஸ் பொய் அப்படிம்பாங்க, கோயப்பல்ஸ் மாதிரி பொய் சொல்ற அப்படிம்பாங்க. அந்த 2ஆம் உலகப் போரில் அவன் ஜெர்மனி வெற்றி பெற்று விட்டது பேசிக்கிட்டே இருக்கான். ஜெர்மன் மக்களும் நம்பிக்கிட்டே இருக்காங்க. எப்போ அவன் நிப்பாட்டினானா, அவன் வாய்க்குள்ள துப்பாக்கி சொல்லுனாங்க. ரஷ்ய ராணுவர்கள் அதெல்லாம் பிடிச்சி, ஜெர்மனியெல்லாம் பிடிச்சி அவன் அரை கதவை உடைச்சு உள்ள அவன் வாய்க்குள்ள துப்பாக்கி சொல்கிற வரைக்கும் அவன் பேசிக்கிட்டு இருந்தான். ஜெர்மனி வெற்றி பெற்று விட்டது. அதான் இப்போ வரைக்கும் நம்ம கோயப்பல்ஸ் பொய் என்று சொல்வது. அதே போல தான் ஹிட்லரும் மாபெரும் வெற்றி பேசிட்டு இருந்தான்.
அவன் அறைய உடைச்சு உள்ளே போகிறாங்க. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஹிட்லரும். அதே போல் இவர்களுடைய தொடர் பிரச்சாரம் இருக்குது. ஆனால் நிஜத்தில் அவர்கள் அந்த ஈரானுடைய இராணுவம், துணை இராணுவம் மண்டியிடும் மன்னிப்பு நிலைக்கு வந்துட்டாங்க. விட்டால் போதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. 90% ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள இப்போ வரல. இன்னும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான போர் திட்டத்தை இஸ்ரேல் வேண்டும் என்று செஞ்சு கொண்டிருக்கு. நிறைய இன்னும் அதை பேசலைங்க. வேணுமென்னு பெண்களை இந்த போரில் ஈடுபடுத்துகிறது இஸ்ரேல். அதை இஸ்ரேல் விமானப்படை உள்ள போய் தாக்குறாங்க. அது தாக்கும்போது அதில் கணிசமாக பெண் விமானிகள், பெண்கள் ஆயுதம் கையாள்பவர்கள், அந்த விமானத்தில் ஆயுத கையாள்பவர்கள் வேண்டுமென்றே சேர்க்கப்படுகிறார்கள். இந்த ஜிகாதி வெறியினருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போரில் கொல்லப்பட்டால் உடனடி சொர்க்கம். ஓகே, அவனுக்கு உடனே சொர்க்கம், எந்த குறுக்கு விசாரணையும் வராது. அதே போல அவனுடைய குடும்பத்துக்கும் உடனடியான சொர்க்கம். அங்கேயும் குறுக்கு விசாரணை இல்லை, குடும்பமும் போயிடலாம். அப்போ அவனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவன் விட்டு செல்ற வீடும் சொர்க்கத்துக்கு போகுது. அந்த நம்பிக்கையை பார்த்துக்குங்க. சொர்க்கத்துக்கு போன உடனேயே 72 கன்னி அவனுக்கு கொடுப்பாங்க. 72 கன்னிகள் மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆண்களால் கொல்லப்பட வேண்டும். அவர்கள் நம்பிக்கை அப்படிதான் இருக்கு. அதாவது எதிரி ஒரு ஆணா இருக்கணும். ஒரு ஆண் எதிரி ராணுவ வீரன் மூலமாக கொல்லப்படும் போது தான் இந்த சொகுசு எல்லாமே. வேணும்னே இஸ்ரேல் இதில் பெண்களை ஈடுபடுத்தி அவர்களை மிகப்பெரிய மனச்சோர்வுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 200 போர் விமானம் உள்ளே போகுது, ஈரானுக்குள்ளே அடிக்க போகிறாங்க. 400 விமானிகள் வேணும். விமானிகள் மற்றும் ஆயுதங்களை கையாள்பவர்கள் பின்னால் உட்காந்து 400 பேர் போகணும். இஸ்ரேல் வேணும்னே 30 பெண்களை இதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த 400 பேர்த்துக்குள்ளே சேர்த்து அந்த பெண்கள் இல்லாமையே அவர்கள் ஆண்களாலே செய்ய முடியும். வேணும்னே பெண்களை அனுப்புகிறாங்க. இப்போ இவன் விமானப்படை தாக்குதல் சாகிறான், ஜிகாதி சாகிறான். அவனுக்கு பெண்ணுடைய கையால் குண்டு விழுந்ததா இல்லை ஆணுடைய கையால் குண்டு விழுந்தான்னு தெரியல. 400 பேரில் 30 பெண் விமானிகள் வந்திருக்காங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. எந்த விமானமும் சொல்கிறதில்ல. அப்போ இப்போ அவன் சாகிறான். ஆனால் ஒரு குழப்பத்தில் சாகிறான். ஒருவேளை பெண் குண்டு போட்டிருந்தா நமக்கு கண்ணியும் கிடைக்காது, சொர்க்கமும் கிடைக்காது, அந்த சொகுசும் கிடைக்காது அப்படின்னு சாகரம் பூரா ஒரு இரு தலை கொள்ளி நிலையில் சாகிறான். கிடைக்குமா கிடைக்காது. அதனால அடுத்து சாகருக்கு இந்த ஜிகாத் பண்றதுக்கு தயாரான மனநிலையில் அவர்கள் இல்லை என்று சொல்லப்படுது. வேண்டுமென்றே ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்களை சேர்ப்பதால் இது இஸ்ரேல் திட்டமிட்டே செய்கிறாங்க. ஏன்னா நிச்சயமா பதிவு பண்ண முடியும். அங்கலாப்போட சாகிறாங்க. முதல்ல 72 கன்னி கிடைக்குன்னு சேர்த்தாங்க. இப்போ கன்னி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அங்கலாப்பில் சொர்க்கம் கிடைக்குமா இதான் சாகிறாங்க. இது என்ன சொல்றதுன்னா, இந்த ஜிகாத்துக்கு வருவதற்கு யோசிக்க வைக்கும் பயங்கரவாதிகள் சொல்றாங்க. இப்படி பெண்கள் களத்தில் ஈடுபடுவது ஜிகாத்துக்கு வர யோசிக்க வைக்கும், பெண்களால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்ற பயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ தரைப்படை குர்தீஸ் உள்ள வர போறாங்க. குர்தீஸ் போராளிகள் அவங்க தயாராகிட்டாங்க பேசிட்டே இருக்கோம். குர்தீஸ் போராளிகளில் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் பெண் போராளிகள் சண்டை போடுவது. இப்போ அந்த தரைப்படையும் அதுலேயும் பெண்கள் சுடும்போது சுடப்பட்ட அதாவது கொல்லப்பட்ட துப்பாக்கி குண்டு ஆண் கையிலிருந்து வந்துச்சா பெண் கையிலிருந்து வந்துச்சா, மேலே விழுகிற குண்டு ஆணிடம் வந்ததா பெண்ணிடம் வந்தது தெரியாது. அவன் தான் சாவது தான் உறுதி. அவனுடைய அந்த நம்பிக்கை தகர்க்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வு அங்கே போயிட்டு இருக்கு. இது யாரும் பதிவு பண்ணல, ஒரு நகைச்சுவையாக இருக்குது கேட்குறக்கு. அதாவது இப்படிலாம் ஒரு நம்பிக்கையானு, ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது இஸ்ரேல் இதான் மொசாத்னு சொல்கிறது. ஈரானுடைய புதிய மதவெறியன் முஸ்தபா கொமேனி, அலி கொமேனியுடைய மகன் மரண போராட்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவன் ஒரு இடைச்செருகல் தான், இப்போதைக்கு ஒரு இடைச்செருகல் தான் என்று சொல்லப்படுகிறது. ஈரான் மீது முதல் தாக்குதல் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9 மணிக்கு நடந்துச்சு. இப்போ வரைக்கும் 13 நாள் ஆச்சு சண்டை நடந்து. இந்த நொடிப்பொழுது வரை இந்த முஸ்தபா அலி கொமேனி இப்போ அடுத்த தலைவன் என்று சொல்லப்படுவன் நேரிலும் மக்களிடம் பேசலை. ஒருவேளை அதுக்கு உயிர் பயம் இருக்கலாம்.
ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோவில் ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே அவன் பேசலை. இப்போ வரைக்கும் ஒரு புகைப்படத்தை நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு புகைப்படத்தையும் வெளியிடலை. அந்த நிலைமையில தான் இந்த 13 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து 56 வயசாகுது. இந்த முஸ்தபா கொமேனிக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாள் நடந்த தாக்குதலில் அவனுடைய அப்பா, அம்மா, மனைவி, மகன் கொல்லப்படுவது அன்றைக்கே மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளான் இந்த முஸ்தபா கொமேனி என்று சொல்லப்படுது. கால் மற்றும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. தோள்பட்டையிலையும் சேர்ந்து ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. முகத்தில் பலமான தாக்குதல், கோடு போட்டிருக்கு. இன்றைக்கு நிலைமைக்கு அவன் வந்து ரகசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை கொடுக்குறாங்க. பேசும் நிலையில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 13 நாள் தாண்டி அவன் உயிரோடு வருவானா இல்லை அப்படியே சிகிச்சையிலே மரணம் அடைவான்னு சொல்லி இப்போ வரைக்கும் 50-50 இருக்காங்க. பாதி வரலாம், மரணம். ஆனால் தாக்குதல் மிக சரியான தாக்குதல் அவன் மீது நடத்தப்பட்டிருக்கு. உயிரோடு வந்தாலுமே அவனுடைய தோற்றம் எல்லாம் மாறி இருக்கும் என்று சொல்லப்படுது. இவனை வந்து இந்த முஸ்தபா கொமேனியை கொல்லப்பட்ட அலி கொமேனி வந்து ஒரு உயில், எனக்கு அப்புறம் இந்த யார் ஆட்சி செய்யணும்னு சொல்லி எழுதிய உயிலில் இந்த முஸ்தபா கொமேனி பேர் கிடையாது. முஸ்தபா கொமேனியை வந்து அலி கொமேனி விரும்பலை. ஏன்னா இவன் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஆள். 2வது, ஆண்மை குறைவு சிகிச்சையை வந்து இங்கிலாந்தில் அவன் தொடர்ச்சியாக எடுத்தவன். அப்படி ஒரு நபர் வந்து அதை வந்து இங்கிலாந்து வந்து அப்போ ரகசியமாக செய்யறேன்னு சொல்லிட்டு பிற்பாடு ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அவன் வந்து ஆண்மை குறைவுக்கு சிகிச்சை பெற்றது. இதெல்லாமே மொசாத் பின்னணியில் இருப்பாங்க. செய்யும்போது உத்தரவாதம் கொடுப்பாங்க. சரி உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், அதுக்கான கோடான கோடி பணத்தையும் பெற்றுக்கொண்டு சிகிச்சையும் கொடுத்து தொடர்ச்சியாக அவன் சிகிச்சை பெற்றிருக்கான் ஆண்மை குறைவுக்கு இங்கிலாந்தில் போய். அதை இப்பொழுது முழுவதுமாக வெளியிட்டாங்க. அதனால தான் முன்பே வந்து அலி கொமேனி இவனுடைய ஆட்சியை விரும்பலை. ஏன்னா இப்படி ஒரு நபர் வந்து ஆட்சி செய்வது ஈரானுக்கு அவமானம், அதாவது ஆண்களுக்கே அவமானங்கிற நிலையில தான் அலி கொமேனி இந்த உயிரில் முஸ்தபா கொமேனி பேரை எழுதலை. ஆனால் இப்போ வேண்டுமென்னே இந்த அலி கொமேனியோட இராணுவம் IRGC தான் முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து இவனை வந்து 3ஆம் அயத்துல்லாவாக மாற்றினது. அங்கிருந்த மதகுரு 88 பேர் ஓட்டு போனோம். அவங்களுக்கு இவனை தேர்ந்தெடுக்க விருப்பமே இல்லை. ஒரு ஆண்மை இனி வந்து பிற்காலத்தில் வந்து இனி வருநாளில் இன்னைக்கு நான் சொல்கிறேன் செய்திகளை இனி உலகம் பூரா பேச ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு வந்து ஆண்மை குறைவுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க இங்கிலாந்தில். அப்படிங்கும்போது அது ஒரு கௌரவ குறைச்சலாக இவர்களுக்கு பார்க்கப்படும். ஆனால் IRGC தான் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து இவனை தலைவராக தேர்ந்தெடுத்தது. ஏன் அப்படின்னா இந்த நடக்கப் போகின்ற சவ ஊர்வலம், அந்த அஞ்சலி வந்து அந்த மக்களின் கோபத்தை வெகுவாக குறைக்கும். IRGC மேலே, இவனுக்கு மேலே, இந்த கும்பல் மேலே வெகுவாக குறைக்கும் என்று நம்புகிறாங்க IRGC. ஏன்னா அந்த இறுதி அஞ்சலி, இந்த போர்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல சூழல் வந்தா அவனோட கற்பனை தான் சவம் வந்து ஒன்று இந்த முஸ்தபா கொமேனியோடைய அப்பா அலி கொமேனியோடைய சவப்பெட்டி இருக்கும், அம்மா சவப்பெட்டி இருக்கும், மனைவி அலி கொமேனியோட மருமகள் சத்தம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வந்து முஸ்தபாவுடைய மனைவி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜாக்ரா ஹதாத் அதேல் அந்த பெண்மணி கொல்லப்பட்டு அவங்க சவப்பெட்டி இருக்கும். அலி கொமேனியோட ஒரு மகன் கொல்லப்பட்டிருக்கான் இந்த தாக்குதலில், அவனுடைய சவப்பெட்டி இருக்கும். அப்போது மொத்த அதுக்கு முன்னால் அந்த கோபம் எல்லாமே வந்து இந்த சவ ஊர்வலத்தை பார்க்கும்போது இதுக்கு இவ்வளோ கொடூரமான நிலைக்கு இந்த முஸ்தபா ஆளாயிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அது அவன் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்று தெரியும் போது அந்த மக்கள் கோபம் வெகுவாக குறைந்து இந்த IRGC இராணுவத்து மேலே குறையும், இந்த பாஜிஸ் மேலே குறைஞ்சு இந்த ஆட்சியை தொடரட்டும். இவ்வளோ அனுபவிச்சிட்டாங்க, மனைவி, அம்மா, அப்பா, மகன் எல்லாத்தையும் பறி கொடுத்தாங்கிற நிலைமைக்கு முஸ்தபாவுடைய உருவம் தான் ஈடு கொடுக்கும். இந்த IRGC ஈரான் அலி கொமேனி இராணுவத்திற்கு உயிர் பயம் இல்லாமல் அவர்கள் பிழைத்து வாழ ஒரு வகை செய்யும். அந்த பாஜிஸ் துணை இராணுவம் பிழைத்து வாழ, மக்கள் அவர்களெல்லாம் அடித்து கொள்ளாமல் வாழ வழி செய்யும். அந்த இறுதி அஞ்சலி நாள் அப்படின்னு விரும்புகிறாங்க, நினைக்கிறாங்க.
அதனால தான் இவனை மொஸ்தபா கொமேனியை தலைவனாக கொண்டு வந்தது. ஆனால் அவங்களோட துரதிர்ஷ்டம் இப்போ வரைக்கும் அவனால் வெளிவர முடியல. படுக்கையிலேயே அப்படியே மரணத்தை நோக்கியும் போகலாம். அப்போ இவனையும் அதில் சேர்க்க வேண்டியிருக்கும். என்ன நடக்கப்போன்னு தெரில. இதுதான் வந்து இன்றைக்கி 13வது நாள். இங்கே நீங்கள் பார்க்குற செய்திக்கும் நான் பேசுகிற செய்திக்கும் 100% வித்தியாசம் இருக்கும். நான் முழுக்க கள நிலவரம் அங்கே இருக்கிறத அறிஞ்சு ஆதாரப்பூர்வம் பேசுகிறேன். இவனுங்க ஒன்றுமே தெரியாமல் ஒரு பெரிய கூட்டம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வீணான பொய்களை பரப்புரை செய்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே நிஜத்தில் உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்கவே முடியாது. ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், 4 நாள் மறைக்கலாம். அதுக்கப்புறம் உண்மை ஆதாரப்பூர்வமாக வெளிப்படும். அப்போ இவங்களால் ஒன்றுமே பேச முடியாது. ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்ரம்ப்புக்கு சொன்னதான், இந்த போர் உலகத்தில் உள்ள அனைத்து ஜிகாதி வெறியனுக்கும் ஒரு பாடம் கற்றுத்தரும் போர். அவர்கள் இனி பழைய ஈரானையும் பழைய லெபனானையும் பார்க்க கூடாது, பார்க்க விட மாட்டேன் என்று பேசியிருக்காரு. நன்றிகள்.